எலியும் பூனையுமா இந்தியாவும் சைனாவும் இந்தியன் ஓஷன்ல பயங்கர போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா எப்படியாவது மிசைல் டெஸ்ட்டை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியும், சைனா அதை நான் எப்படியாவது உளவு தகவலை சேகரிச்சு உண்மையான போர்க்காலத்தில் உங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரியும் பயங்கர போட்டி போய்கிட்டு இருந்துச்சு. கடைசியில் ஒரு வழியா 3500லேருந்து 4000 கிலோமீட்டர் தூரத்துக்கான ஒரு சப்மரைன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை இந்தியா வெற்றிகரமாக சோதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய நேஷனல் மீடியாஸ் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மிசைல் வந்து கே சீரீஸ்ல வரும் K4 அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க. INS அரிகாந்திலிருந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய கேப்பபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 2லேருந்து 2.5 டன் அளவுக்கான வெடி பொருட்களை இதனால் கொண்டு போக முடியுமா, அதுலேயும் குறிப்பாக அணுசக்தி நியூக்ளியர் வார் ஹெட்ஸை சுமந்து செல்லக்கூடிய வல்லமை கொண்டது இந்த ஒரு ஏவுகணை. இந்த ஏவுகணையை பொறுத்தளவுக்கு சைனாவினுடைய தலைநகர் பீஜிங்கையே நம்மளுடைய பே ஆஃப் பெங்கால்ல இருந்து துல்லியமாக அடிக்க முடியுமா? ஏன்னா நார்த் பே ஆஃப் பெங்காலிருந்து பார்க்கும்போது சைனாவினுடைய தலைநகரமான பெய்ஜிங் கிட்டத்தட்ட இந்த மிசைலினுடைய கவரேஜில் வந்துடுது. ஏன்னா ஃபுல் பேலோடில் போகும்போது 3500 கிலோமீட்டரும் கொஞ்சம் கம்மியான பேலோடு எடுத்துகிட்டு போகும்போது 4000 கிலோமீட்டர் வரையும் இந்த ஏவுகணை போகும். எப்பேற்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் மீறி போகும். ஏற்கனவே சைனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தானில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். அப்போ இந்த K4 ரக மிசைலெல்லாம் தடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சைனாவினுடைய தலைநகரத்தினுடைய கதவை தட்டுற அளவுக்கான ஒரு வலிமையான ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை பண்ணியிருக்காங்க இந்த ஒரு K4 மிசைல் டெஸ்ட்டுக்கு அப்புறம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான SLBMலாம் 750 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நம்ம சைனாவுக்கு பக்கத்தில் போய் அவங்களை அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த K4 மிசைலை பொறுத்தளவுக்கு ரொம்ப தொலைவில் இருந்தே பாதுகாப்பான இடத்துல இருந்தே சைனாவினுடைய தலைநகர் வரைக்கும் குறி வைக்கக்கூடிய வல்லமையை இன்னைக்கு இந்தியா பெற்றிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சைனாவுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு கவலையை ஏற்படுத்தினாலுமே அதை வெளிப்படுத்தாமல் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க. ஜெய்ஹிந்த். ஓஹோ அப்படியா? ஆமாடே.